ஆயுஷ் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் 3 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த 3 ரவுண்டு முடிவில் எந்த நீட் மார்க் வரைக்கும் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதிக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே போல் நேச்சுரோபதிக்கும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ சித்தாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் ஓசிக்கு எந்த ஒரு இதுவுமே க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. பிசிக்கு 433 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 428 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 434 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 360 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 348 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 313 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு கலராக ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் தேர்ட் ரவுண்டில் நிறைய பேருக்கு புதுசாக அலாட் ஆனது. அதே போல் ப்ரைவேட் காலேஜில் சித்தாவுக்கு அதாவது ஓசிக்கு 338 மார்க்குக்கும், அதே போல் பிசிக்கு 105 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 121 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 142 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 208 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 203 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 163 மார்க்குக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. பிரைவேட் காலேஜ்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில். அதே போல் அடுத்து ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 468 மார்க்குக்கும், பிசிக்கு 428 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 399 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 437 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 357 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 329 மார்க்குக்கும் சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், எஸ்டிக்கு அலாட்டே ஆகலை. அதே போல் ஆயுர்வேதா வந்து பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோட கட் ஆஃபை பார்க்கையில் ஓசிக்கு 297 மார்க்குக்கும், பிசிக்கு 139 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 208 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 127 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 152 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 180 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 136 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் ஓசிக்கு அலாட்டே ஆகலை. பிசிக்கு 422 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 383 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 439 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 341 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 347 மார்க்குக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு அலாட்டே ஆகலை. அதே போல் ஹோமியோபதி வந்து பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஓசிக்கு 195 அதாவது மார்க்குக்கும், பிசிக்கு 119 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 113 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 122 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 114 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 105 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 169 மார்க்குக்கும் ஹோமியோபதி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிருக்கு பிரைவேட் காலேஜில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுனானியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஓசிக்கு அலாட்டே ஆகலை. பிசிக்கு 126 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 327 மார்க்குக்கும், அதே போல் எம்பிசிக்கு 200 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 274 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 323 மார்க்குக்கும், அதே போல் எஸ்டிக்கு 163 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு யுனானி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஒஎஸை பொறுத்த வரைக்கும் 12th மார்க் இருந்தால் போதும், கட் ஆஃப் வச்சு தான் சீட்டு கொடுப்பாங்க. அதில் பார்க்கையில் ஓசிக்கு 193.5 கவர்மெண்ட் காலேஜில் ஓசிக்கு 193.5 கட்டாப்புக்கும், பிசிக்கு 184 கட்டாப்புக்கும், பிசிஎம்முக்கு 185.5 கட்டாப்புக்கும், அதே போல் எம்பிசிக்கு 182.5 கட்டாப்புக்கும், எஸ்சிக்கு 166.5 கட்டாப்புக்கும், எஸ்சிஏக்கு 174.5 கட்டாப்புக்கும், எஸ்டிக்கு 167 கட்டாப்புக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். அதே போல் நேச்சுரோபதி அண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஓசிக்கு 137 மார்க்குக்கும், பிசிக்கு 92.5 கட் ஆஃபுக்கும், மார்க் இல்லை கட் ஆஃப், இதெல்லாம் நான் போட்டிருக்குது. பிஎன்ஒஎஸ்னா கட் ஆஃப் தான். அதே போல் பிசிஎம்முக்கு 96.5 கட் ஆஃபுக்கும், எம்பிசிக்கு 91.5 கட் ஆஃபுக்கும், எஸ்சிக்கு 100 கட் ஆஃபுக்கும், எஸ்சிஏக்கு 103 கட் ஆஃபுக்கும், எஸ்டிக்கு 103 கட் ஆஃபுக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அலாட்டான இது. இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அதாவது ஆயுஷில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு வந்து தேர்ட் ரவுண்டு 3 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதே போல் பிஎன்ஒஎஸ்க்கும் 3 ரவுண்டு வந்து கவர்மெண்ட் கோட்டால் முடிஞ்சிருக்கு. அதனுடைய கட் ஆஃப் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸ்டே ரவுண்டு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை சீட்டு இருக்கும் பட்சத்தில் ஸ்டே ரவுண்ட் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது ஸ்டே ரவுண்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய், எவ்வளோ 50,000 ரூபா நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக பே பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண முடியும். அதே போல் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கணும். இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உள்ளே வரலாம். ஆனால் 50,000 கட்டிட்டு தான் வரலாம். இதில் இந்த எஸ்சி, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் அவங்களுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் குறைவாக இருந்தால் அவங்க 50,000 பே பண்ண தேவையில்லை. உங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டே ரவுண்ட் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சி நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபா அபராதம் ஆயுஷ் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவோட எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.